அண்ணே ஹலோ அண்ணா இப்போ எங்கண்ணா வந்திருக்கப்ப? மெட்ராஸு மகாபலிபுரத்துக்கு வந்திருக்கியா? மகாபலிபுரம் மெட்ராஸ் மகாபலிபுரத்தில் வந்து பாலத்தில் படுத்துருக்கேன். நான் அப்படியே உள்ளே போகிறேன். ஆமாம், உள்ளே போய் சாமி சிலையெல்லாம் செதுக்கப்பட்ட சிலையெல்லாம் பார்க்குறோம். சிற்பங்களை பார்க்க போகிறேன். சிற்பங்களை வந்து பார்த்துட்டு அப்புறம் அடுத்து வந்து கடலில் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகே, எந்த ஊர் கிளம்புறீங்க? அடுத்து வந்து அப்படியே இதே செங்கல்பட்டுலேயே இன்னும் 2 கோயில் இருக்குது. செங்கல்பட்டுலேயே 2 கோயில் இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி, உள்ளே எல்லாம் இருக்கா? பஞ்சபாண்டவர் ரதம், இந்த கடற்கரை கோயில்லாம். மாப்பிள்ள எங்கே வந்திருக்க? மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கியா? சிவன் கோயிலுக்கு வந்து உள்ள சிற்பங்கள் நிறையா இருக்கு. போய் பார்க்க போயிட்டே இருக்கேன். பார்க்க கிளம்பிட்டீங்களா? நம்மளும் பார்ப்போம், இந்த வீடியோ பார்க்குறேன், மக்கள் பார்க்கலாம் பார்ப்போம். பீச் வியூ பாயிண்ட் மாசா இருக்கு. ஏய் கீர்த்தனா, ஏற முடியாதுங்கிற முன்னாடி ஏறி வரட்டுமே. ஏன்னா அப்படி படுற சிலையை பார்க்கறது இல்லையாண்ணா? பாறை அப்படியே செதுக்கியிருக்காங்க பார்த்தியா, உருவம் மாரி. அதை பார்க்கறதான் வாங்க. வளரு கடலை பார்த்துக்க. அதானே சாத்திருக்காங்க. இது பிரிதா போய் லாஸ்ட் வரையுமே. ஏப்பா நான் கூட்டி போறப்ப அப்புறம் எப்படி இருந்தா நீ இப்படி குறுக்க வாயே இதானே அப்படி வளைச்சி அப்படி இறங்கி போடுறேன். இது ரூபா தெரிஞ்சுட்டுமா? பேச மாட்டீங்களாக்க? மகாபலிபுரம் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களாக்க? பாருங்க, அது தெரியுது பாருங்க, தூரமா அதான் கடலுங்க. ஏன்னா ஓடுறீங்க நீங்க பேச மாட்டீங்களாடா? சுற்றி பார்த்துட்டியாம்மா? பார்த்துட்டியா? என்ன இருக்குப்பா? சிற்பம் தான் இருக்கு. அப்புறம் நான் என்ன பாறை இருக்கு, செடிக்கு எடுக்கணும்ல.
நான் சொல்கிறேன். கோமதி என்ன மெத்தையில் உட்காந்துருக்கீங்களா? பாறையிலே செஞ்ச மெத்தையா அது? ஆ, உங்கள் வீட்டுக்கார எஞ்சி ஓடுறாரு, என்ன காரணம்? உள்ள போய் சிற்பத்தை பார்த்து ரசிச்சுட்டு வரலையா? வீடியோ எடு. என்ன மாமா வீடியோ வர மாட்டேங்குது. இங்கிருவாமா, இங்கிருவாமா, இங்கே பாறை பாறையவே அப்படியே ஃபுல்லாக ஒரு முழு பாறையை குடஞ்சி என்னம்மா குடஞ்சி பாறை அப்படியே சிலையாக செதுக்கியிருக்காங்க. மகாபலி சிற்பங்கள் எல்லாமே. உங்க பின்னாடி இருக்க சாமி என்ன சாமிண்ணா? ஆ, பெருமாள். ஃபுல்லாகவே பாறையில் செதுக்கியிருக்காங்க. பூராமே பாறை, ஒரே பாறையில் இப்படி செதுக்கி 3 ரூம் ஆகிருக்காங்க. ஆ, 3 ரூம்பா 3 கோயிலாக தடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா புது விதமாக இருக்கா பார்க்குறதுக்கு? அருமையாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக இருக்கா? மூணு தெளிவாக இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இரு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி தான் இருக்கியா? அப்படியே எடுத்துருவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ என்ன போஸ் கொடுக்குறியா? ஃபோட்டோ எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்கன்னா எல்லாமே பார்ப்பாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது. வெக்கமாக இருக்கா? ஆமாம், அதான் நான் ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். தங்கி இப்போ சொல்லு தங்கி, இது மெத்தையா? இது மெத்தை, அது கட்டல். எல்லா போட்டும் சரசரமாக போட்டு விட்டுருக்கு. நீங்கள் வேணும் தக்கன பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கு, நீட்டாக இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. கும்முன்னு இருக்கும் போட்டால். மகாபலிபுரம் வந்து நச்சுன்னு கும்முன்னு பாறையெல்லாம் பார்த்து அப்படியே சிற்பத்தை பார்த்து சிலையெல்லாம் பார்த்து அப்படியே அற்புதமாக இருக்குது. மாப்பிள்ள இப்படி தேய்க்க கூடாது மாப்பிள்ள, சட்டி கிட்டிலாம் கிழிஞ்சுக்கும். எந்திரி. அண்ணாய், மகாபலிபுரம் சிற்பத்தை பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. ஆ, பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. அது என்ன டவர் கோபுரம் இருக்குது. ஆ, பார்த்தாச்சு மேலே ஏறி பார்த்தாச்சு. ஆ, ஓகே, பார்த்தாச்சுல. சரி, வாங்க போகலாமா? அங்கேருந்து நல்லா இருக்கு, நல்லா அருமை, சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து பீச்சுக்கா? அடுத்து பீச்சை பார்த்துட்டு அடுத்து அப்படியே கடலுக்கு போகிறோம். ஆ, வெளியில் போனால் தெரியும், மரத்துக்குள்ளலாம் தெரியல உங்களுக்கு. மகாபலி அப்படியே எடுத்து என்ன லொக்கேஷன் மாமா? அது அந்த சைடு அப்படியே அங்கிட்டு கீழே இறங்குவோம். பாப்பா செருப்பு போட்டு பையன் நடக்கணும் பாப்பா, வழுக்குச்சுன்னா அவள் பாறை ஒன்றும் பண்ண முடியாது. கீழேயும் பாறை. ஆ, இப்படி கீழே இறங்கிங்க போகுது விளாட்டு. இதுமாரி சாமி மாரி செதுக்கணும்ல.
காமதி பார்க்கவே முடியாது. காசு கொடுத்தாலும் வர முடியாத ஏரியா வந்து கல்லிலேயே சிற்பம் பண்ணியிருக்காங்க. பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வந்து காசு போட்டு வராதீங்க, வீடியோவில் பார்த்து ரசிச்சுங்க. கல்லிலே தூள் செதுக்கிருக்காங்க. இப்போலாம் வந்து மரக்கட்டை தான் செதுக்குவாங்க. அப்போ வந்து கல்லில் செதுக்கிருக்காங்க. இருக்கும் ரெண்டு இது நிற்க சொல்லுங்க. கீர்த்தனை இங்கே திரும்ப அப்படியே நில்லுங்க. ஃபோட்டோ எடுத்து சொல்கிறேன் அப்பாவை. கீர்த்தனை மட்டும் எடு. கீர்த்தனை மட்டும் எடுல நிற்கிற போய் எடு. இல்லை ஃபோட்டோ எடுனா மகாபலிபுரம் மகாபலிபுரம் என்ன வாங்கண்ணா, அடுத்த சிற்பத்தை போய் ரசிக்கலாம் வாங்கண்ணா. என்ன போன கீர்த்தனா, பாவு குஞ்சு, பாவனா எங்கே வந்திருக்க? கோயிலுக்கா? ராஜகோபுரத்தை பார்க்க போறியா? கல்லு சிலை அழகா இருக்கு. பார்க்க கூட கல்லுலேயே படம் வரைஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக தான் வருவாங்களா? எடுத்து தொத்தலாம் அவங்க அம்மா சொல்லிட்டு அனுப்புனா அவங்க அம்மாவுக்கு துணுக்கும் கடலே அந்த பிள்ளை நெஞ்சுக்குள்ளே போன மாதிரி இருக்கேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் இங்கே வேறு எப்படி இருக்குது. இங்கே வேறு கொடி கொடியா இந்த சிற்பத்தை அப்படியே செதுக்கி கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கஷ்டம் இல்லையா உங்களுக்கு? இதை ஏறி பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. அதை எப்படி கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. செஞ்சவங்களுக்கு அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. எத்தனை நாள் சாப்பாடு அங்கே பற்றியா அழகு இல்லை பற்றியா அது இதே மாதிரி தான் இருக்குங்க. ரங்கா இந்த பாவனை வாங்க. நீ அந்த படிக்கட்டில் உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்துருவோம். வா பாவனை, நீ வந்து உட்காரு. அந்த கோயில் படிக்கிட்டேன். சரி போட்டோ எடுத்துக்கிட்டோம் போதும்.
எத்தனை கை சாமி இது? சிற்பம் செதுக்கி வச்சுருக்காங்க அதுமாரி. இது என்ன சாமி? சாமி பேர் தெரியுதா? நான் சிற்பங்கள் வந்து பேர் தெரியுதா? செதுக்கியிருக்காங்க, நான் பேர் தெரியல. இது இது காளி காளி தெய்வங்கிறீங்களா? இப்போ அங்கே இருக்கிறது அது என்னன்னா, அது வந்து இதுமாரி இருக்குது. அது என்ன? அதென்ன சிற்பம்னா அது? ஆஹா, அது சிவன் இல்லை. அது என்னன்னு தெரியுதா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? ஆஹா, அது ஆனமுகல். இது ஆன முகம் இல்லை. அது தெரியுதா? அது என்ன முகம் தெரியுதாப்பா? மகா, அது வந்து மூஞ்சியே அந்த ஷேப்பில் இருக்குது சாமி, தெரியுதா? இந்த காட்டேரின்னு சொல்லுவாங்களா, அதான் இருக்குமா? அப்படி இருக்காது. ஏன்னா இது என்னன்னு பார்த்து சொல்லலாம் வேணா என்ன? வாணா, இந்த சாமி என்ன சிலைன்னு சொன்னா வேணா? இந்த சாமிக்கு வந்து காட்டேரி எது பண்ணிட்டு தண்டாயுதம் வச்சுருக்கேன். அதில் எடுத்தாச்சு நான். ஏன் ஃபோட்டோ எடுத்தா என்ன? கோயிலுக்கு உட்காந்து மகாபலிபுரத்தில் ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா மகாபலிபுரத்தில் சிலைக்கு சிற்பங்களுக்கு இடையில வந்து நீ அமர்ந்துருக்க. நல்லா இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது. மூஞ்சி மட்டும் இருட்டா தெரியுது. இல்லை, அதை கலர் கொடுத்துக்கலாம். அந்த பாரு கலர் ஆயிடுச்சாப்ப. வேணா, அந்த சிலை பேரை மட்டும் கரெக்டாக சொல்லலாம். உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. கரெக்டாக சொல்லலாம். இந்த சிலை வந்து முருகனோட சிலை. ஏன்னா அது சாமி மூஞ்சி வடிவம் என்ன வடிவத்தில் இருக்குது? முருகனா? முருகன் சிலை ஆனத்தலையா தூக்கி வச்சிருக்காரு. விநாயகர் இல்லை இல்லை, அது யானை முகம்னா தும்பிக்கை உடஞ்ச மாதிரி இருக்கா? ஆமாம், ஆனை தும்பிக்கை உடஞ்சிருக்கு. முருகனை தூக்கி தம்பியை தூக்கி வச்சிருக்காரு. அது பெண் தெய்வம். பெண் தெய்வம் உனக்கு தம்பியா? அது பெண் தெய்வம் பார்த்தா தெரியுதா உனக்கு? மகாபலிபுரம் சிற்பம் பார்க்க வந்திருக்கீங்களா? பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கா? இப்போ வந்து பாறையிலே செஞ்ச சிற்பம் அங்கே இருக்கிறது. ஆமாம், ஒரே பாறையில் வந்து எது செதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மாம்பழம் வச்சுருக்கு இந்த பொண்ணு. மாம்பழ கடை போட்டிருக்குதா? எல்லாம் காலி ஆகி போச்சு, பெருங்கூடை ஆகி போச்சு. நான் சரக்கு எடுத்து வந்து கொடுக்கணும். ஆமாம், யோ ஒரே பாறைதாயா? ஒரே பாறையில் தான் இது போல. என்னது? கொடவரை. கொடைஞ்சு கட்டுறது கொடவரை. கொடப்பரை கோயில் சிலை. ரெண்டு சிம்ம தூண், ரெண்டு தூண் இருக்கு. பிள்ளையார் விநாயகர் இருக்காரு உள்ள. பாறை உளியை வச்சு இப்படி செதுக்கியிருக்காங்க தெரியும். இந்த உருண்டையில இப்படி செதுக்க முடியும். உருண்டையெல்லாம் இந்த உருண்டை, இந்த தூணு, இந்த மோல்டிங் போட்ட மாதிரி மோல்டிங் போட்ட அதில் செதுக்கியிருக்காங்க. எழுதியிருக்காங்க. இந்த எழுத்தால யாரும் படிக்க முடியாது. இதில் எழுத்து என்ன எழுத்து எழுதியிருக்கான்னு தெரியல. இப்போ எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க இதில். என்ன என்ன இது இதுதான் படித்து பார்க்கட்டும்டா. இதுதான் குகை கோவில்.
இதானே ஆனை வச்சு இழுத்த கல். ஆஹா, ஆனையை கட்டி இழுத்தாலும் அசையாத கல். இந்த மரத்தை ஒரு பாட்டை அப்படி வேப்ப மரத்தை வேறு இல்லாத மரம்னு சொல்லி வேறு இல்லாமல் வாழக்கூடிய வேப்ப மரம்னு சொல்லிட்டுதான் ஏன்னா புது விதமாக உருண்டையாக இருக்குது. இது வேப்ப மரம். ஆ, பாறை மேலே உருவான வேப்ப மரம். வேரே இருக்காது. இந்த மரத்தில் வந்து வேறு இருக்காது. வேறு இல்லாத வேப்ப மரம். வேறு இல்லைன்னா எப்படி நான் உசுருவாங்க? அது அப்படி இந்த பாறை மேலே பாறையில் இருக்கிற சக்தியில தான் உருவாகுது. இது சக்தியுள்ள மரம். அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி வாங்கண்ணா. பார்க்க அற்புதமாக இருக்கு. அற்புதமான மரம். ஆஹா, ஆனை கட்டி இழுத்தாலும் அசையலண்ணா. 10 பேர் கொடி உருட்டுவா நீ. நான் சத்தி இருந்து தள்ளுறேன்னா இல்லைன்னு மட்டும் வந்து தள்ளு வா. நீ தள்ளி இழுத்து வேணா சாத்திட்டு போய் பார்க்கலாம் வாப்பா. ஆளுகளை நசுக்கி விட்ருவா நீ. அதெல்லாம் எத்தனை பெரிய யானையை விட்டு எத்தனை யானையை கட்டி இழுத்து சாயலை நீ. என்ன ஒரு கல்லை தள்ள போறாருண்ணா? ஏன்னா அவர் தள்ள போறாராம்னா இங்கிட்டு வானா தள்ளு. நான் அப்படியே முட்டி பிடிச்சிக்கிறேன். தள்ள போறாருண்ணா. ஓம் தள்ளுறார். அவர் தள்ளுறார். நான் உருட்டுறேன். தள்ளிட்டியா? இவர் தள்ளிடுவார். தலை தள்ளுறியா நீ? தள்ளு 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 தள்ளுங்க. எல்லாம் மொத்தமாக தள்ளுங்க. உருட்ட போறேன். இப்படி தாங்கணுமே ஒண்ணு, திருப்பி தள்ளணுமே ஒண்ணு. அப்படியா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓ கடாயவாயா. ஓ கடாயவாயா. அவங்கள நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஆமாம் அதுக்கு அளவே இல்லையா? அங்கே போகிறதுமா போக மாட்டேங்குது. நீ அங்கே
எடுத்து போட்டோம் ஜட்ஜியோட ஏற்றுங்களா கீழே எவ்வளோ போகுது தள்ளு 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 தள்ளுறா தள்ளு 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 தள்ளிட்டீங்களா வாங்க எடுத்தாச்சு வாங்க அங்கே பாரு மக்கள் அடையா படையா ஏய் நான் சரிக்கு வரேன் என்னடா இது கையில் வரட்டேன் வரட்டேன் எடுத்துருச்சு எடுத்துருயா வராது நீ நின்று வா இங்கே வந்து எடுத்தாச்சு வா பெரிய யானை ஒன்று சின்ன யானை ஒன்று அதுக்குள்ள ஒரு குட்டி யானை இங்கிட்டு வா சாமி சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது சின்ன யானை என்ன வரிசை யானையா இருக்கு பாறை செதுக்கியிருக்கேன் யானை மாதிரி செதுக்கியிருக்கேன் வண்டி வருதுடா கிளாரிட்டி இல்லை அப்படி ஓடுது வீடியோ மட்டும் சரியா அண்ணா என்னண்ணா இப்போ பீச்சுக்கு வந்திருக்கியாண்ணே? ஆமாம் பீச்சுக்கு வந்திருக்கேன். இது என்ன எந்த பீச் இது? இது வந்து பீச் பேர் மகாபலிபுரம் பீச்சா? மகாபலிபுரம். மகாபலிபுரம் பீச்சுக்கு வந்திருக்கேன். அல்லாம் அப்படியே அருமையாக அடிக்குது. பீச் எடுக்கிறேன் ஆனால் குளிக்க முடியாது. ஏன் இந்த அலையில் குளிச்சோம்னா நான் உள்ளே போயிடுவேன். குளிக்கிறதெல்லாம் மனுஷனே இல்லையா உனக்கு?
அங்கே பாரு. நம்மளால எங்கண்ணா ஆளக்கண்ணா கால் நினச்சிட்டு தண்ணி இறங்க முடியாதே எனக்கு முடியா ஒரு பெருசாக ஒன்று வருது. அங்கே வசதியா இங்கே பாருங்க ஏய்